ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 மிக முக்கியமான ஒரு மாதமான 7வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 7வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை இருக்குது. அன்றைக்கி ஏன் வெற்றி தரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியில் செவ்வாய்க்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை கொடூர அமாவாசை என்று அழைக்கப்படுது. ஏன்னா இந்த அமாவாசை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது. அதனால் இந்த அமாவாசையில் கிரகங்கள் கூடக்கூடிய அடிப்படையில் கதவுகளை திறந்து வைத்தா பணமழை உங்களுக்கு கொட்டும். ஸோ என்ன மாதிரியான பணமழை கொட்டும், அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாருக்குன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிளியராகவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை இது போன்ற ஒரு நாள் சாதாரண நாள் கிடையாது. நிறைய பேர் அமாவாசை சாதாரண நாள்னு சொல்லி கடந்துடுறோம். ஆனால் உண்மையாலுமே அமாவாசை இருக்கிறதுலே மிக ஒரு சிறப்பான நாள் என்று குறிப்பிடப்படுது. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது போல் சில பரிகாரங்களும் செய்தால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டங்கள் எல்லாமே ஓடும். ஸோ கஷ்டங்கள் எல்லாமே ஓடுவதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் கண்டிப்பாக பயன்பெற்றுங்க. சரி, முதல்ல உங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஏன்னா பரிகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலையெழுத்தை மாற்றுற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த நிறைய விஷயங்களை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் தலையெழுத்து மாற்றுவதற்கு முதல்ல பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். சரி, முதல்ல இப்போ பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி. என்ன பரிகாரம்னா, கடன் இருக்குதுல்ல, அந்த கடன் தீர்வதற்கான பரிகாரம். ஆணி அமாவாசையில் அன்னைக்கு மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்தா தண்ணீரில் கரைந்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை நினைத்து காணாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு பரிகாரம் தான். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 இந்த ஆணி அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசை அன்று பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம், இந்த மாதிரி நிறைய சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 14/7/2026 வருடத்தில் காலை 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. ஆகவே செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பிறகு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட வேண்டும். ஸோ அமாவாசை அன்று கடன் தீர பூஜையில் இதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போ சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த தினம் முன்னோர் வழிபாட்டை மதிய நேரம் முடித்து விடுங்க. மாலை 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க.
குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ₹1 நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி, இது எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த உப்பின் மேல் வைங்க. அப்புறம் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை, சொத்து, பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்து விட்டு புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கறந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அப்புறம் அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க, அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. ஸோ அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு உங்கள் ராசிக்காரங்க செய்தீங்கன்னா உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பு தண்ணீர் கரைதிருது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க, கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. ஸோ துலாம் ராசிக்காரங்க நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பால் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆணி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அமாவாசை தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகத்தை அதிகரிப்பார். திட்டமிடாமல் செயல்பட வைத்து அதனால் சங்கடங்களுக்கு ஆளாக்குவார். வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ பிரச்சனைகள் உண்டாக்குவார். அதுவும் அமாவாசையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள், மனதிற்குள் பயம், தேவையற்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள் என உண்டாகும். அதுவும் ராசிநாதன் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையோ, ஆசையின் காரணமாக இழப்புகள் தோன்றும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். அதுவும் குரு பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தேவைக்கேற்ற பணம் கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு. இதே சுவாதியில் பிறந்த துலா ராசிக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, நினைத்தபடி நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் உங்களுக்குள் ஒரு வேகமானது உண்டாகும். நினைத்ததை அடைய வேண்டும் என்ற முயற்சி இருக்கும். சிலருக்கு குடும்பத்திற்குள் சலசலப்பு ஏற்படும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். உறவினர்களும் உங்களுக்கு ஒற்றுமை இல்லா நிலை உருவாகும். எதிர்பார்த்த பணம் இழுப்பறியாகும். உங்கள் பாக்கியாதிபதி விரேதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். இருந்தாலும் எடுக்கக்கூடிய வேலையில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம். மறதியின் காரணமாக சிலருக்கு சங்கடங்கள் கூட அதிகரிக்குங்க. நெக்ஸ்ட்டு விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலா ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்காலத்தை மனதில் எண்ணி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். தனஞானக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இருந்த செல்வாக்கில் பின்னடைவு உண்டாகும். செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இழுப்பறியாகும். மனக்குழப்பமடையும் என்றாலும் குரு பகவான் பார்வைகள் குடும்ப சுக சத்துரு ஜெயஸ்தானங்களில் கிடைப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த சந்தோஷமும் தாய்வழி உறவுகள் ஆதரவும் கிடைக்கும். 6ஆம் இட சனி பகவான் குரு பார்வை உண்டாவதால் மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். நோய் நொடி என்றிருந்த பாதிப்பு நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் இந்த அமாவாசையில் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.